Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025 க்கான இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस என்னென்னு பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம இருக்கணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ 11th பிசிக்ஸ்க்கு மொத்தம் 3 யூனிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 யூனிட். இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் எது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாம நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த 3 யூனிட் நீங்க தரோவாயிரலாம். இதை தாண்டி இந்த 3 யூனிட்ல இருந்து உங்களுக்கு வேற கொஸ்டின்ஸ் எதுவுமே வரப்போறது கிடையாது. சரியா? ஸோ தயவு செஞ்சு இதுல எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. இதுல எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2 மார்க்ஸ் பார்த்துலாம். இந்த 3 சாப்டர்ல இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரிசையா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு புக் பேக்கும் கொடுத்துருக்கேன், இன்டீரியர் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபைன் லைட் இயர், ஒளி ஆண்டு என்றால் என்ன? டிஃபைன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ், வானியல் அலகு என்றால் என்ன? டிஃபைன் 1 ரேடியன், ஒரு ரேடியன் என்றால் என்ன? ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி, பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறையை கூறுக. டிஃபைன் ஆம்பியர், ஆம்பியர் என்றால் என்ன? டிஃபரன்ஷியேட் ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ், அடிப்படை அளவுகள், வழி அளவுகள், வேறுபடுத்துக. வாட் யூ மீன் பை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பு என்றால் என்ன? டிஃபைன் பொசிஷன் வெக்டர், நிலை வெக்டர் வரையறு. டிஃபைன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி, கோண இடப்பெயர்ச்சி மற்றும் கோண திசைவேகம் வரையறு. டிஃபைன் ஆக்சலரேஷன், முடுக்கம் வரையறு. டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவை வரையறு. டிஃபைன் ரிட்டார்டேஷன், எதிர்குறி முடுக்கம் வரையறு. டிஃபைன் அ ரேடியன், ஒரு ரேடியன் வரையறு. ரைட் டவுன் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன், கோண இயக்கத்தின் இயக்க சமன்பாடுகளை எழுதுக. டிஃபைன் 1 நியூட்டன், ஒரு நியூட்டன் வரையறு. வாட் இஸ் மென் பை சூடோ ஃபோர்ஸ், போலி விசை என்றால் என்ன? வாட் ஆர் கன்கரண்ட் ஃபோர்சஸ், மைய விசைகள் என்றால் என்ன? அண்டர் வாட் கண்டிஷன் வில் அ கார் ஸ்கிட் ஆன் அ லெவல்டு சர்க்குலர் ரோட், சரிசமமான வளைவு சாலை ஒன்றில் கார் சறுக்குவதற்கான நிபந்தனை என்ன? ஸ்டேட் லாமிஸ் தியரம், லாமியின் தேற்றத்தை கூறு. டிஃபைன் இம்பல்ஸ், கணத்தாக்கு வரையறு. அவ்வளவுதான். 20 2 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த 3 சாப்டர்ல உள்ளது. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பாருங்க. ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ், முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகளை தருக. எக்ஸ்பிளைன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ஃபார் மெஷரிங் ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், முக்கோண முறையின் மூலம் ஒரு பொருளின் உயரத்தை கணக்கிடுதலை விவரி. How will you measure the diameter of the moon using parallax method? இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை எவ்வாறு அளவிடுவது? Write the limitations of dimensional analysis, பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை? Define precision and accuracy, explain with one example. நுட்பம் மற்றும் துல்லியத்தன்மை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, வேகம் மற்றும் திசை வேகம் வேறுபடுத்துக. டிஃபைன் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் வித் எக்ஸாம்பிள், வெக்டர் மற்றும் ஸ்கேலார் எடுத்துக்காட்டுடன் வரையறு. டிஃபைன் எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் வெக்டர், வெக்டரின் வகைகளை விவரி. டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. What do you mean by uniform and non-uniform motion? சீரான மற்றும் சீரற்ற வட்ட இயக்கம் என்றால் என்ன? What are inertial and non-inertial frames? நிலைம குறிப்பாயங்கள் மற்றும் முடுக்கப்பட்ட குறிப்பாயங்கள் என்றால் என்ன? State Newton's law, நியூட்டன் விதிகளை கூறுக. Show that impulse is the change of momentum, கணத்தாக்கு என்பது உந்தத்தில் ஏற்படும் மாற்றம் என்று விளக்குக. Explain different types of inertia with example, நிலைமம் மற்றும் அதன் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. To move an object, push or pull, which is easier? ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமா? Differentiate static and kinetic friction, ஓய்வு நிலை உராய்வு மற்றும் இயக்க உராய்வு வேறுபடுத்துக. இது 16 3 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க்ல triangulation method and radar method to measure long distance, நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை. Various types of errors, பிழைகளின் வெவ்வேறு வகைகள். Propagation of error, addition and multiplication, பிழைகளின் பெருக்கம், கூட்டல் கழித்தலில் பிழைகளின் பெருக்கம். Homogeneity of dimensions, பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை மற்றும் அதன் பயன்கள்.
இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் வெக்டர் கூடுதலின் முக்கோண விதி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட், ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கல்களின் பண்புகள், கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், மாறாத முடுக்கம் பெற்ற பொருள்களின் இயக்கச் சமன்பாடுகள், derive the expression for centripetal acceleration, மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக, law of conservation of linear momentum, நேர்கோட்டு உந்தமாறா விதியை நிரூபி, what are concurrent forces, state Lami's theorem, ஒரு மைய விசை என்றால் என்ன, லாமியின் தேற்றத்தை கூறுக, differentiate centripetal force and centrifugal force, மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசைகளுக்கான வேறுபாடு, motion of block connected by a string in vertical motion, மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை செங்குத்து திசையில் விளக்குக, motion of blocks connected by a string in horizontal motion, மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை கிடைமட்ட திசையில் விளக்குக, மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், குறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனை, பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், வளைவுச்சாலைகளின் வெளிப்புற விளிம்பு உயர்த்தப்படுவதற்கான நோக்கம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த 3 சாப்டர்ல இருக்கக்கூடியது, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல இதெல்லாம் முக்கியமானது, அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல இதெல்லாம் முக்கியமான ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க. கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ்ல நமக்கு இதை தாண்டி வேற ப்ராப்ளம் வராது, இதுல இருந்து தான் கேட்பாங்க. சரியா? ஸோ தட்ஸ் இட். நல்லா படிச்சு நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ.